அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு வாரீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ். அதில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ். ஸோ வயர்லெஸ் பிரின்சிபிள்ஸ், இப்போ வந்து பேசிக் வயர்லெஸ் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். லோக்கலாக என்ன யூஸ் பண்ணுறோம், சிட்டிக்குள்ளே என்ன யூஸ் பண்ணுறோம், சிட்டி டு சிட்டி வைட் ரேஞ்சில் என்ன யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து ஏபி காம்பனன்ட்ஸ் ஆஃப் வயர்லெஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏபி அண்ட் வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர். ஸோ டெஸ்க்டாப்ஸ்க்கு அடாப்டர் எப்படி இருக்கணும், லேப்டாப்பில் டிஃபால்ட்டாக இருக்குது. தென் அப்படி இல்லைனா வந்து அடிஷ்னல் அடாப்டர் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து வயர்லெஸ் பிரின்சிபிள்ஸ். ஸோ அது பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அவைலபிள் ஃபார் அ க்ரோயிங் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது தான். இது ஒன்று நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது IBSS இண்டிபெண்ட் பேசிக் சர்வீஸ் செட். ஸோ இருக்கிறதுலே வந்து இது ரொம்ப ஈஸியான செட்டப்பு. 802.11 அதில் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ஐசிஸ் இருக்குல்ல, வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஒரு என்ஐசியும் இன்னொரு என்ஐசியும் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். இங்கே ஏபின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி எக்யூப்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கேன் கனெக்ட் டைரக்ட்லி வித் த வயர்லெஸ் அடாப்டர்ஸ். இந்த வயர்லெஸ் அடாப்டர் அந்த வயர்லெஸ் அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐபி மட்டும் ஒரே ரேஞ்சில் இருந்தால் போதும். பிட்வீன் த லேப்டாப்ஸ் வி கேன் ஹாவ் அ பியர் டு பியர் கனெக்ஷன். அதில் வந்து நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இன்டர்நெட் ஷேர் பண்ணலாம், அது மாதிரி எல்லா ஷேர் ஆக்சஸும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து மல்டிபிள் இது லேப்டாப்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு, இப்போ ஏதாவது ஒரு லேப்டாப்பில் இன்டர்நெட் இருக்குன்னா அவங்க வந்து இன்டர்நெட் ஷேரிங் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா 20 to 40 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் கவர் பண்ண முடியும். இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்மால் ஏரியாக்குள்ளே அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இதுவே ஓகே. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ரிசோர்ஸ் ஷேரிங், ஒரு லேப்டாப்பில் வந்து பிரிண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா கூட மற்ற லேப்டாப் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்மால் சைஸ் நெட்வொர்க்கோ இல்லை ரெசிடென்ஷியலுக்கு தான் மட்டும் செட் ஆகும். என்டர்பிரைஸ் லெவலில் ஸ்கேலபிள் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, இன்றைக்கி 10 இருக்கும், நாளைக்கு 15 இருக்கும், நாளைக்கு 20 இருக்கும். அந்த மாதிரிலாம் ஸ்கேலபிள் சிஸ்டம்ஸ் இருந்ததுன்னா தென் திஸ் மாடல் இஸ் நாட் சப்போர்ட்டட். ஏன்னா பேண்ட்வித் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும், கொலூஷன்ஸ் அதிகமாகிடும், டிராஃபிக் அதிகமாகிடும். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லோ ஆகிடும், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஸ்மால் சைஸ் நெட்வொர்க்கு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மோர் ஆர்லெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஸ் வந்துட்டு சீப் ரேட்லேயே கிடைக்குது மார்க்கெட்டில். அந்தந்த ஏரியாவில் செக் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இஃப் யூ ஹாவ் மோர் தென் 3 or 5 லேப்டாப்ஸ் இல்லை 5 டிவைசஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா பெட்டர் கோ வித் ஏபி வந்து வச்சுட்டு ஏபி கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அது வழியாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 54 Mbps வந்து உங்களுக்கு ஸ்பீடு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கோவி ஃபார் ஏபி பேசிக் சர்வீஸ் செட்டு. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஏபி இருக்குது, அந்த ஏபி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஃபரன்சஸ்க்கு சிக்னல்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். 10 மீட்டர்ஸ் 15 மீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸு. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, 10 மீட்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து பேசிக் சர்வீஸ் செட்டுன்றாங்க. ஆல்சோ கால்ட் அஸ் பேசிக் சர்வீஸ் ஏரியா. பிஎஸ்ஐன்னு சொல்லலாம், இல்லை பிஎஸ்எஸ்ன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ பேசிக் சர்வீஸ் ஏரியான்றது இந்த ஏரியாக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஏபியால் சர்வீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 20 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ் தள்ளி போயிட்டு எனக்கு வயர்லெஸ் சிக்னல் வரலன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஏபியே இல்லை, அது எப்படி அது சர்வீஸ் தர முடியும்? ஸோ அதனால் யூ ஹேவ் டு கம் இன்சைட் தட் ஏரியா, அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் வரணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வால் அந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் இருந்ததுன்னா சிக்னல் வந்து பாஸ் ஆகாது. ஸோ அதனால் இட் ஷுட் பி அ ஓப்பன் ஏரியா, அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ பேசிக் சர்வீஸ் ஏரியான்றது அந்த ஏரியாக்குள்ளே தான் அந்த ஏபியால் சிக்னல்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதான் பிஎஸ்எஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக் சர்வீஸ் செட். அப்படின்னா என்ன? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஐசிஸ்லாம் இருக்குல்ல லேப்டாப்பில்,
அதில் வந்து டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோம். பட் இங்கே வந்து என்னன்னா அந்த மாதிரி கம்யூனிகேட்டே பண்ணாது. ஸோ வில் ஹாவ் ஒன் தேர்ட் பார்ட்டி டிவைஸ் கால்டு ஏபி ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் ஆக்சஸ் பாயிண்ட் போயிட்டு தான் வரும். ஸோ இட்ஸ் லைக் ஹப் இன் தி ஒயர் கனெக்ஷன். ஒயர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லேப்டாப்பை பேக் டு பேக் கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா? என்ன பண்ணுவோம், லேப்டாப் டு ஹப் கனெக்ட் பண்ணுவோம், இன்னொரு லேப்டாப் டு ஹப். ஸோ ஹப் வில் பி த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் ஆல் த சிஸ்டம்ஸ், டெஸ்க்டாப் ஆகட்டும் லேப்டாப் ஆகட்டும் அந்த மாதிரி. இங்கே வந்து ஏபி, ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக் சர்வீஸ் செட். ஸோ எல்லாமே வந்து ஏபி வழியாக தான் நடக்க போகுது. எதுவுமே வந்து நம்ம டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண போதில்ல. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஒயர் நெட்வொர்க் இருக்கும், ஒயர் நெட்வொர்க்கு. ஸோ இப்போ நம்ம ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் இருக்கோம். ஸோ திஸ் ஒயர்லெஸ் நெட்வொர்க் அண்ட் தட் ஒயர் நெட்வொர்க் வில் கெட் கம்யூனிகேட்டட் ஈக்குவலி. ஸோ நம்மளால் ரெண்டுத்துக்கு நல்ல கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ன்றாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் நெட்வொர்க் இருக்கு, ஆப்போசிட் சைடில் ஒயர் நெட்வொர்க் இருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம், கம்பைன் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ தனித்தனியாக ஒர்க் பண்ணுறதில்ல, ஐசோலேட் பண்ணல நம்ம. ஸோ ஒயர்லெஸ்லாம் தனியாக ஒர்க் பண்ணிக்கோங்க, டெஸ்க்டாப்லாம் தனியாக ஒர்க் பண்ணி கிடையாது. எல்லாரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் ஒரே நெட்வொர்க்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ வந்து அது பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ பேசிக் ஸ்டாண்டர்ட் ஏபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோன்ட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் வயா வயர்லெஸ் நெட்வொர்க், ஒன்லி த்ரூ டிஎஸ். ஸோ ஏபிஸ்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது டிஎஸ் வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஏபியில் வந்து சிக்னல் இருக்குன்றதுக்காக ரெண்டு ஏபியும் டேரெக்டாக பேசிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ அது வந்து வயர்ட் நெட்வொர்க் வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ அது வயர்லெஸ் கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்ட்ரோலர் வழியாக இட் வில் டேக் த இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ணுறோம், 32 கேரக்டர் ஐடென்டிஃபையர். ஸோ அது வந்து ஒரு ஏபிக்கும் யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த வயர்லெஸ் டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி கேட்குது இல்லையா, அதுதான் எஸ்எஸ்ஐடி. ஸோ யூஸ்வலாக ஒரு ஏபிக்கு ஒரு எஸ்எஸ்ஐடி இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்எஸ்ஐடிஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் பாசிபிள் தான், 4 or 5 எஸ்எஸ்ஐடிஸ் வச்சுருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போது நார்மலாக யூசர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ஒரு எஸ்எஸ்ஐடி கான்ஃபிகர் பண்ணி அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருப்போம். ஸோ தே வில் கனெக்ட் டு தட் வயர்லெஸ் கனெக்ஷன். இப்போ நம்மளுக்கு வந்து சீனியர் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் அண்ட் அபோவ் சீனியர் மேனேஜர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கணும். ஸோ ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும், டவுன்லோட்ஸ் வேணும், அந்த மாதிரினா அவங்களுக்கு தனியாக ஒரு எஸ்எஸ்ஐடி க்ரியேட் பண்ணி அதில் இன்டர்நெட் பாலிசிஸ் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ எஸ்எஸ்ஐடியை வச்சு என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் இன்டர்நெட் ஆக்சஸ் என்னால் கொடுக்க முடியும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு வந்து ஓப்பன் இன்டர்நெட் ஆக்சஸ் கேட்பாங்க. சரிங்களா? அதாவது ஃபுல் ஆக்சஸ் டு இன்டர்நெட், கம்ப்ளீட் வெப்சைட்ஸ் வேணும், கம்ப்ளீட் டவுன்லோட் வேணும்னு சொல்லிட்டு வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் வைரஸ் வந்துடக்கூடாது, ஹேக்கர்ஸ் வந்துடக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து, பட் தே வில் பி ஏபிள் டு டூ மோர் ஆக்டிவிட்டீஸ் தேன் தி நார்மல் யூசர். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் கூட நம்மளால எஸ்எஸ்ஐடிக்கு செட் பண்ண முடியும். ஸோ எஸ்எஸ்ஐடி செட் பண்ணுறது தனித்தனி தான் பண்ணுறோம், ஆனால் பேக்எண்டில் என்ன பண்ணுறோம், அந்த குரூப்புக்கு நம்ம பாலிசி அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ we can have multiple SSID for one AP also. அதுதான் இதோட கன்க்ளூஷன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சர்வீஸ் செட் ஐடி. எஸ்எஸ்ஐடி இப்போ தான் பார்த்தோம், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ சொல்கிறோம். ஸோ எஸ்எஸ்ஐடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பேசிக் நேம் தட் டிஃபைன்ஸ் அ பேசிக் சர்வீஸ் ஏரியா டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த ஏபி. பேசிக் சர்வீஸ் ஏரியான்றதை நம்ம பார்த்தோம். அது என்னன்னா, இந்த ஏபியால எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியுமோ அதுதான் பேசிக் சர்வீஸ் ஏரியா. 10 மீட்டர்ஸ்னா 10 மீட்டர்ஸ், 15 மீட்டர்ஸ்னா 15 மீட்டர்ஸ், அந்த டிவைஸ்க்கான லிமிட்டேஷன். ஸோ அதுதான் பிஎஸ்ஏ. ஸோ நம்ம அந்த லிமிட்டேஷனில் தான் இப்போ எஸ்எஸ்ஐடி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எஸ்ஐடி நம்ம என்ன சொன்னோம்னா 32 கேரக்டர்ஸ் லாங் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஹியூமன் ரீடபிள் ஆஸ்கி கேரக்டர்ஸ் வச்சுருப்போம், ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கலாம். இது வந்து SSID defined as a sequence of 1 to 32 octets. ஸோ அந்த 1 to 32 எந்த வேல்யூ வேணால் அதை எடுத்துக்கலாம், நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ இப்போ SSID பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். ஏபியில் வந்து நம்ம சொல்கிறோம் இந்த SSIDன்னு சொல்லிடுறோம், மென்ஷன் பண்ணுறோம். அதை வந்து நம்ம நினச்சா ப்ராட்காஸ்ட் பண்ணால் பண்ணலாம், இல்லை நம்ம ஹிடன் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். இப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணால் என்ன ஆகிடும்,
இப்போ ஒரு யூசர் வந்து இந்த ஏபி இல்லாமல் இன்னொரு ஏபி கீழே ஒர்க் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு இந்த பர்டிகுலர் குரூப்லேருந்து எஸ்எஸ்ஐடி கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிக்குள்ளே அது கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இட் will allow the user to use the internet or whatever it is. ஸோ அது ப்ராட்காஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து இன்னொரு ஏபிக்கு போகும். இல்லை வச்சுக்கோங்களேன், அந்த ஏபியோடு இருந்துடும். சம்டைம்ஸ் அது அன்னோன்னு இல்லை ஹிடன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து மேனுவலாக போயிட்டு அந்த கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர்ஸ்லாம் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்பில் போய் பண்ணால் தான் அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஒரு சிலர்லாம் சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நெட்வொர்க் அட்மின்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு ஜென்ரல் யூசர்ஸ்க்குலாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அது பண்ணாலும் நம்மளுக்கு ஓகே. இல்லை மேனுவலாக போய் கான்ஃபிகர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எஸ்எஸ்ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பேசிக் சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையர். ஸோ எஸ்எஸ்ஐடி கூட நான் மேக்கை அசோசியேட் பண்ணுறேன், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக பண்ணுறது இது. ஸோ அது வந்து பேசிக் எஸ்எஸ்ஐடி சொல்லலாம், பேசிக் சர்வீஸ் செட் ஐடென்டிஃபை சொல்லலாம். இதுவே நான் விர்ச்சுவல் மேக் அசோசியேட் பண்ண வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் பேசிக் சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையர் சொல்லுவோம், எம்பி எஸ்எஸ்ஐடின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்எஸ்ஐடின்னா என்னன்னு தெரியும், 32 கேரக்டர் லாங்கு. அது வந்து ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து யூசர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அந்த இன்டர்நெட் ஆக்சஸ், ரிசோர்ஸ் ஆக்சஸ்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து மேக் அட்ரஸ் அசோசியேட் பண்ணலாம், விர்ச்சுவல் மேக்கும் அசோசியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எஸ்எஸ்ஐடியோட டீட்டெயில். எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் இப்போ வந்து எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஒரு வயர்லெஸ் இருக்குது, இப்போது நம்மளோட ஒர்க் ஏரியா வந்து பெரிய சைஸில் இருக்குது வச்சுக்கோங்களேன். நம்ம ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் இல்லை 15 மீட்டர்ஸ் 20 மீட்டர்ஸ் இல்லை 30 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்மளோட ஒர்க் ஏரியா 100 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ எப்படி வந்து ஒரு ஏபியால் இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிஸ் நான் வந்து அங்கங்கே மவுண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து என்னால் கண்டினியூஸ் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்னல் வந்து ஓவர்லேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் பார்க்காம கொஞ்சம் முன்னாடி அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி முன்னாடியே வச்சிட்டோம்னா இட் வில் கெட் ஓவர்லேப்ட். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு யூசர் வந்து மேபி ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பெரிய ஒர்க் ஏரியா இருக்குது வச்சுக்கோங்களேன், கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி பெரிய ரூம் இருக்குது. ஸோ அப்போ ஒரு யூசர் வந்து மொபைலில் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் போகிறாரு. ஸோ ஏபி இந்த மாதிரி நம்ம ஓவர்லேப் பண்ணி வைக்கும்போது, ஸோ அந்த எஸ்எஸ்ஐடி நம்ம ஒரே எஸ்எஸ்ஐடி தான் வச்சுருக்கோம். அதனால அவருக்கு நடக்க பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சிக்னல்ஸ் ட்ராப்பே ஆகாது. ஸோ இட் இஸ் பீயிங் ப்ராட்காஸ்டட் டு அதர் ஏபி. ஸோ நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் ப்ராப்பராக இருக்கிறதுனால எனக்கு டவுன்லோட் இன்டரப்ட் ஆகாது, சர்வீசஸ் இன்டரப்ட் ஆகாது. இப்போ ஒரு சில டைமில் மொபைல் நெட்ஒர்க்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து சிக்னல் சுத்தமாக ட்ராப் ஆகிடும். 2 1ன்னு குறைஞ்சிட்டே வரும். ஒரு பிளேஸில் சுத்தமாக ட்ராப் ஆகிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து திருப்பி சிக்னல் வந்துடும். ஏன்னா அங்கே வந்து ஓவர்லேப்பிங் கரெக்டாக பண்ணல, சிக்னல் வந்து நடுவில் பிரேக் ஆகிடுச்சு. சரிங்களா, டவர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏபிஸும் நம்ம அங்கே மொபைல் டவர்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து நம்மளோட மொபைல் டவர் பார்த்தீங்கன்னா ஏபி தான். ஸோ அது வழியாக தான் நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் ரீட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணணும். அதுக்கு வந்து ரீட் பண்ணுற மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதை இன்ஸ்டாலே பண்ணுவாங்க. ஸோ வயர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம். ரிப்பீட்டர்ஸ், இப்போ நம்ம அதே தான் பெரிய ஹால் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஏபிஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு சில ஏபியை நம்ம வந்து ரிப்பீட்டராக மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சஸ் பாயிண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வில் யூஸ் இட் ஆஸ் அ ரிப்பீட்டர். ஸோ அது என்ன பண்ணோம், சிக்னல்ஸை வாங்கிட்டு பூஸ்ட் பண்ணிவிட்டு அது ஏதாவது எரர் இருந்தது, சிக்னல் வீக்காக இருந்து அப்படின்னா இட் வில் பூஸ்ட் அண்ட் கிவ் த இன்டர்நெட் ஆக்சஸ் டு அதர் ஆக்சஸ் பாயிண்ட். ரிப்பீட்டர் டிவைஸ் வந்து எதுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, லோ பேண்ட்வித் ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நார்மல் ஏபிஐ வந்து ஓவர்லேப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்கோட் ரீடரு இல்லை வந்து பிஓஎஸ்னுவாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸு. ஸோ அந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வயர்லெஸ் சிக்னல் கிடைக்கிறதுக்கு ரிப்பீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மல் ஆப்ரேஷன்ஸில் ஏபிஐ வந்து நம்ம ஓவர்லேப்பிங் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். பிரிட்ஜிங், ஸோ நார்மலாக வந்து பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம சிஸ்டம்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் தானே, ஸ்விட்சுக்கு முன்னாடி பிரிட்ஜ் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஹப்பு அப்புறம் பிரிட்ஜ் அப்புறமா தான் ஸ்விட்ச் வந்தது. ஸோ பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், நம்ம நெட்ஒர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுற அந்த மாதிரி. இப்போ சப்போஸ் வந்து எனக்கு ஒரு பில்டிங்கில் இருக்க நெட்ஒர்க்கும் இன்னொரு பில்டிங்கில் இருக்க நெட்ஒர்க்கையும் நான் இன்டர் கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னால் கேபிள் லே பண்ண முடியல. சரிங்களா, இப்போ வந்து
கேபிள் வந்து இந்த ஸ்விட்ச் டு அந்த ஸ்விட்ச் போகணும். இப்போ யூஸ்வலாக வந்து கேம்பஸ்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் லே பண்ணியிருப்பாங்க, பில்டிங் டு பில்டிங் மல்டிபிள் பாத் வச்சு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ரன் ஆயிருக்கும். அதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணலாம், 2 பில்டிங்லேயும் வந்து ஏபி கனெக்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்விட்சில் ஈத்தர்நெட் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா வயா ஏபி போத் ஸ்விட்சஸ் கேன் கம்யூனிகேட். ஸோ ஏபி டு ஏபி கம்யூனிகேஷன் நடக்கும். அதுலேயே நம்மளுக்கு ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் கம்யூனிகேஷன் நடக்கும். பட் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்னு தெரியாது. ஏன்னா 54 Mbps தான் அதோட மேக்ஸிமம் கவரேஜ். நம்மளுக்கு வந்து பேண்ட்வித் இப்போ திடீர்னு மழை பெஞ்சுது, நிறைய ஃபாக் இருக்கு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து சிக்னல் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்துட்டு இதை நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ண முடியாது. பட் காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா, அவங்களுக்கு அது பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட், லிமிட்டட் தான், 24/7 கிடையாது. லோடும் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபரும் வந்து பெருசாக இருக்காது, ஸோ கம்மியாக தான் இருக்கும். நாட் லைக் யுவர் பிபிஓ அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லுவோம், ஒரு ஏபி டு இன்னொரு ஏபி. இதே வந்து பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பிரிட்ஜிங்கில். ஸோ ஒரு டிவைஸ்லேருந்து மல்டிபிள் வயர்லெஸ் டிவைஸ்க்கு நம்மளால் சிக்னல் அனுப்ப முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு கிளியராக வரும்னு சொல்ல முடியாது, அதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. மெஷ் நெட்வொர்க். ஸோ மெஷ் நெட்வொர்க் நம்ம நார்மல் டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா எல்லா டிவைசஸ்க்கும் எல்லா கனெக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், டைரக்ட் கனெக்டட் இது. ஸோ அது கேபிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். மோரார்லெஸ் எல்லா டிவைஸ்க்கும் டைரெக்டாக கனெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் மெஷ் நெட்வொர்க் சொல்லுவோம். இதில் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. லைக் ஒரு டிவைஸ் போனால் கூட நம்மளால் இன்னொரு டிவைஸ் மூலமாக சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் பண்ண முடியும். பட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து மெயின்டெனன்ஸு ப்ளஸ் ட்ரபிள் ஷூட்டிங். எந்த பர்டிகுலர் டிவைஸில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், செக் பண்ணி தான் பார்க்கணும் அது, சரிங்களா? ஸோ அதனால் மெஷ் நெட்வொர்க் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல இதுலேயும். ஸோ மெஷ் நெட்வொர்க் வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஆஃபீஸஸ்லேயே வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், ரெஸ்ட்ரிக்டட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட் வெயிட் ஆக்சஸ் பாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆக்சஸ் பாயிண்ட் வச்சு வயர்லெஸ் கண்ட்ரோலர் வழியாக நம்ம கான்ஃபிகரேஷன்ஸை புஷ் பண்ணி அதுக்கப்புறமா அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம் எல்லா டிவைசஸையும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பீங் கண்ட்ரோல் பை லைட் வெயிட் ஆக்சஸ் பாயிண்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த LWAPP அந்த ப்ரோட்டோகால் வழியாக நான் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பட் லார்ஜர் நெட்வொர்க்கோ இல்லை வந்து என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் நெட்வொர்க் டிசைன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடில் இன்டர்நெட் வேணும், அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது மெஷ் நெட்வொர்க் வந்து பேண்ட்வித் ஷேரிங்கு, நிறைய பேக்கெட் லாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சிக்னல் ப்ராப்பராக வராது. அதனால வந்து இட் இஸ் நாட் சஜஸ்டட் ஃபார் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் பர்பஸ். ஸோ